ஹாய் வெல்கம் பேக் அண்ட் இட்ஸ் மினி vlog 15. நேற்று மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சது காட்டிக்கும் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்திங்கன்னா ஆப்பம் வித் தேங்காய் பால் தான். அண்ட் இந்த மாதிரி ஸ்கூல் டேஸில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ஆப்பமோ இல்லைனா இடியாப்பமோ இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஏதாவது கொடுக்கும்போது அன்றைக்கி லன்ச் மெனுவுக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து இந்த மாதிரி குட்டி இட்லி வித் இட்லி பொடி இதுதான் வந்து பேக் பண்ணுவேன். அண்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் லைக் ஆப்பம் இடியாப்பம்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட்ஸில் பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் தான் வந்து பிளான் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அன்றைக்கி ஆப்பமோட கிரேவிங்ஸும் இருந்துச்சு அண்ட் குழந்தைக்குமே இருந்துச்சு. ஆப்பம்னு சொல்லி அவள் இன்சிஸ்ட் பண்ணி கேட்டனால நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூல் இருந்தாலுமே வந்து கடகடன் எழுந்து தேங்காய் பால் ரெடி பண்ணி ஆப்பம்லாம் வந்து வார்க்க ஆரம்பித்தாச்சு. அண்ட் நான் வந்து மாவு அரைக்கும் போது இந்த ஊற வச்ச அவலோ இல்லைனா நிறைய பேர் வந்து வடித்த சாதம் இதெல்லாம் கூட சேர்த்து வந்து அரைப்பாங்க. அண்ட் இன்னொன்று ஆப்பம் வந்து சுடும்போது வந்து ஈஸ்டோ இல்லைனா பேக்கிங் சோடா இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க. என்னோடய வேலை நான் இது எதுவுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் இட்ஸ் ரைஸ் அண்ட் தால்ஸ். அதில் வந்து நம்ம அரைக்கிறது இந்த மாதிரி ஹோல்ஸாக அழகாக வருது அப்படின்னாலே மாவோட கன்சிஸ்டன்சி வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் எனக்கு வந்து பாயா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆப்பம்க்கு பிடிக்காது. இட்ஸ் ஆல்வேஸ் தேங்காய் பால். ஸோ 4 ஆப்பம் அசால்ட்டாக உள்ளே இறங்கும் அண்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு தூக்கம் வரும் பாருங்கள், அப்படி ஜம்முன்னு வரும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஆப்பம் அண்ட் தேங்காய் பால், குழந்தையோட லஞ்ச் பாக்ஸ்க்கு மினி இட்லி வித் இட்லி பொடி பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஃப்ளோர் க்ளீன் பண்ணுற ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ மேட் வந்து வீடெல்லாம் மாப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி நான் ஹவுஸ் ஹோல்டுக்கு லைசால்க்கு பதிலாக வந்து விம்மில் நியூவாக லான்ச் ஆகிருக்கிற ஃப்ளோர் க்ளீனர் தான் வந்து ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸுங்க. லைக் தொடச்சி முடிச்சுமே ரொம்ப நேரத்துக்கு வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாகவே வந்துருந்துச்சு. நம்ம ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் அடித்தா எந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்குமோ, இல்லை ஒரு சலூனில் இருக்கிற ஸ்பா சென்டர்ஸ்க்கெல்லாம் போனால் எப்படி ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஃப்ராக்ரன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி நல்லாவே ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.